ஹாய்ங்க வெல்கம்ஸ் டு கனாஸ் ஹோம் லைஃப். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்காக இன்றைக்கி லாங் வீடியோவில் ஒரு சூப்பரான மட்டன் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வாரம் உங்கள் ஃபேமிலிக்கு இதை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக பாராட்டுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய மட்டன் வெரைட்டிஸ் செஞ்சு சாப்பிட்ருப்போம், மசாலாலாம் அரைச்சி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். நிறைய அரைச்சி போடுறதுக்கோ மசாலா அரைக்கிறதுக்கோ தேவையே இல்லை. நீங்கள் கடையில் மட்டன் வாங்கும்போது கொஞ்சம் கொழுப்போடு சேர்த்து வாங்கிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஈரோடு பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க இந்த மட்டன் உப்பு கறி. இப்போ நம்ம டேரெக்டாக குக்கரெல்லாம் வேக வைக்க போகிறதில்ல, மண்பானையெல்லாம் வேக வைக்க போகிறோம். இல்லைன்னா வீட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கடையில் கொடுக்குற அளவுக்கு நம்ம அப்படியே போக வேண்டாம். இந்த மட்டன் உப்பு கறி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா, கடுகு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை, வத்தல், மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி மண்பானையில் இந்த மட்டன் உப்பு கறி பண்ண போகிறேங்க. பானை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 600 கிராம் மட்டன் கறி எடுத்திருக்கேன். அதனால் ஒரு சின்ன பவுல் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். கடலெண்ணெய் முடிஞ்சளவு யூஸ் பண்ண பாருங்கள். இந்த ரெசிபிக்கு கடலெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க, அதனால தான். இப்போ கடுகு, உளுந்த பருப்புலாம் போட்டு நல்லா தாளித்து வடித்து வந்த உடனே இஞ்சி பூண்டு விழுந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு இஞ்சி பூண்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே நல்லா எண்ணெயிலே செவக்க வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி. இப்போ நம்ம கையளவு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா கருவேப்பிலை தாளித்து வெடித்து வந்த உடனே நான் இன்றைக்கி ஒரு 12 வத்தல் எடுத்திருக்கேன். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டேன். நான் இன்றைக்கி மைசூர் மிளகா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது அவ்வளோவா காரம் இருக்காது. நீங்கள் காரமான மிளகா எடுத்திங்கன்னா ஒரு 8 மிளகா இல்லைன்னா 10 மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. குண்டு மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மிளகா ப்ரௌனாவோ இல்லைன்னா பிளாக்காவோ ஃப்ரை ஆகக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷாக வர வரைக்கும் ஃப்ரை ஆன பிறகு நம்ம இப்போ மட்டன் கறி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமான. மட்டன் ஆட் பண்ண பிறகு உடனே தண்ணியெலாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாதுங்க. கொஞ்ச நேரம் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும் கறியை. இப்போ பிங்கிஷாக இருக்கும், கொஞ்ச நேரத்துலேயே கலர் சேஞ்ச் ஆயிரும், டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கல்லுப்பு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ட்ரெடிஷ்னலான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நமக்கு சேஞ்சஸ் தெரியும். மட்டனில் ஏற்கனவே தண்ணி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் பொறுமையாக அந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். 600 கிராம் கறி எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கிலோ கறி எடுத்தாலும் இதே மாதிரி 1 லிட்டர் தண்ணி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. கறி வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை விட அதிக குவான்டிட்டி சேர்த்திங்கன்னா டபுளாக மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி லிட் போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும், கறி எந்தளவுக்கு வேகுது அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் எனக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி கிரேவி ஸ்டைலில் மட்டன் குக் பண்ணி எடுத்திருக்கேன். நமக்கு சுக்கா மாதிரி வேணுனாலும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம சுண்டை வறுத்து எடுத்துக்கலாம் கறியை. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி குக் பண்ணிங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு ஈரோடு கொங்கு ஸ்டைல் மட்டன் உப்பு கறி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.